வணக்கம். மாரியப்பன் வானிலை அறிக்கை. இது இலங்கைக்கான வானிலை அறிக்கை. 2026 பிப்ரவரி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமை வானிலை அறிக்கை. இன்று முதல் இலங்கையில் மழை படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதே வேளையில் வரும் நாட்களை பொறுத்தவரை படிப்படியாக வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்புள்ளது. அதே வேளையில் இரவு நேரங்களில் குளிரும் படிப்படியாக அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வெயிலை பொறுத்தவரை அதிகபட்சம் வட மாகாணங்கள், தெற்கு கிழக்கு மாகாணங்களுக்கெல்லாம் சற்று 29 டிகிரி செல்சியஸ் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது. ஆனால் மேற்கு மாகாணங்களுக்கு பெரும்பாலான இடங்களில் 30 டிகிரி செல்சியஸாகவும் ஒரு இடங்களில் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது வரும் நாட்களை பொறுத்தவரை. அதேவேளையில் வரும் நாட்கள் படிப்படியாக குளிரும் அதிகரிக்க வாய்ப்பது. மழைப்பொழிவு இன்று முதல் படிப்படியாக தீவிரம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வானிலை அமைப்பு. அரபிக்கடலில் கேரளா அருகே வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது. அதே வேளையில் இலங்கைக்கு வடகிழக்கு பகுதியில் அந்தமானுக்கு மேற்கு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நிலை கொண்டது. இந்த நிகழ்வு வரக்கூடிய நாட்களில் கிழக்கே முன்னேறி சென்று அந்தமானில் தொடர்ந்து நீடித்து படிப்படியாக செயலிழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பிப்ரவரி 25ஆம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும். பிப்ரவரி 26ஆம் தேதி பிறகு மேலும் செயலிழந்து ஒரு காற்று சுழற்சியாக தொடர்ந்து நீடித்து மேலும் ஒரு வளிமண்டல சுழற்சியாக செயலிழந்து மார்ச் 1ஆம் தேதி சுமத்ராவுக்கு ஒரு காற்று சுழற்சி வர இருக்கிறது. அந்த நிகழ்வோடு ஒன்றிணைந்து மார்ச் 3, 4, 5 மணிக்கிழமை 4, 5, 6 தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக நிலநடுக்கோட்டு ஒட்டிய மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வழியில் இப்போது ஒடிசா அருகே நிலை கொண்டிருக்கும் உயரழுத்தம் வரும் நாட்கள் வேகமாக முன்னேறி வரும். தெற்கே முன்னேறி வந்து படிப்படியாக பனிப்பொழிவை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று மார்ச் மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையை பொறுத்தவரை இன்று அதிகாலை நேரங்களில் கிழக்கு கடற்கரையோரங்கள், மேற்கு கடற்கரையோரங்களில் மட்டுமே லேசான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்பது. இன்று மதிய மாலை நேரங்களில் அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைக்கும். ஆனால் மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் மட்டுமே லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. இன்று முதல் ஒரு தீவிர மழைப்பொழிவு குறைகிறது. இன்று முதல் மழையின் தீவிரம் படிப்படியாக குறைய வாய்ப்பது. இன்று விட நாளை மேலும் குறைய வாய்ப்பது. இன்று அனைத்து மாகாணங்களுக்கும் மழை கிடைத்தாலும் மாகாணங்களில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது. மிதமான முதல் சற்று கனமழை என்பது பெரும்பாலும் ரத்தினபுரி, அம்பந்தோட்டை, மாத்தறை, பதுளை இந்த சுற்று வட்டாரங்களுக்கு மட்டுமே மிதமான முதல் சற்று கனமழை வரை மட்டுமே கிடைக்க வாய்ப்புள்ளது. மற்ற மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை மட்டுமே கிடைக்க வாய்ப்பது. நாளை பிப்ரவரி 24ஆம் தேதியை பொறுத்தவரை அனைத்து மாகாணங்களுக்கும் மேகம் சூழ்ந்து காணப்பட்டாலும் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. அதிலும் தெற்கு மாகாணங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்பது. ரத்தினபுரிக்கு தெற்குள்ள பகுதி மட்டுமே. பிப்ரவரி 25ஆம் தேதியும் யாழ்ப்பாணம் அதற்கு தெற்கே தான் மழை இருக்கும். பெரும்பாலும் முல்லைத்தீவு, கிளிநொச்சிக்கு தெற்குள்ள மாகாணங்கள் அனைத்து மாகாணங்களுக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 26ஆம் தேதி முதல் தெற்கு மாகாணங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்பது. பிப்ரவரி 26, 27, 28 தேதிகளில் தெற்கு மாகாணங்களில் ஓரிரு இடங்கள் மட்டுமே மழை கிடைக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதிக்கு பிறகு மார்ச் 1ஆம் தேதியிலிருந்து இந்த மழைப்பொழிவும் முற்றிலுமாக விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பகல் நேரங்களில் வெயில், இரவு நேரங்களில் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கு முன்னதாகவே யாழ்ப்பாணத்துக்கு பிப்ரவரி 26ஆம் தேதியே குளிர் தொடங்கிவிடும். பிப்ரவரி 27 சற்று உள் மாகாணங்களுக்கும் குளிர் இருக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதி மத்திய மாகாணங்கள் வரை குளிர் இருக்க வாய்ப்புள்ளது. ஆனால் மார்ச் 1ஆம் தேதி முதல் அனைத்து மாகாணங்களுக்கும் குளிர் மட்டுமே இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வெயிலும் சற்று அதிகரிக்க வாய்ப்பது. ஓரிரு டிகிரி செல்சியஸ் வெயிலும் இலங்கையில் அதிகரிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மாகாணங்களுக்கு அதிகபட்சம் 31 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாக வைப்பது. கிழக்கு மாகாணங்களை பொறுத்தவரை 29 ஓரிரு இடங்களில் 30 டிகிரி செல்சியஸ் வரை வெயில் பதிவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது 28 டிகிரி செல்சியஸ் வெயில் பதிவாகி கொண்டிருக்கிறது. வரும் நாட்கள் 29 ஓரிரு இடங்கள் 30 டிகிரி செல்சியஸும் வெயில் பதிவாக வைப்பது கிழக்கு கடற்கரையோர மாகாணங்களை பொறுத்தவரை. அதே வேளையில் தரைக்காற்று இப்போதைக்கு பெரிய அளவில் இருக்க வாய்ப்பில்லை. மீனவர்களுக்கும் மீன்பிடிக்க சாதகமான சூழலாக வங்கக்கடல், மன்னார் வளைகுடா, குமரிக்கடலும் அமைந்து கொண்டிருந்தாலும் இலங்கைக்கு கிழக்கு பகுதி, அதாவது தென்மேற்கு மத்திய வங்கக்கடல்
மத்திய வங்கக்கடல், அந்தமானை சுற்றியுள்ள கடற்பகுதியில் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும். இப்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வுப்பகுதியில் நிலை கொண்டிருப்பதால் இந்த நிகழ்வு வரும் நாட்கள் படிப்படியாக செயலிழக்க வாய்ப்புள்ளது. அதுவரை தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றின் வேகம் குறைந்து காணப்படும். மீனவர்களுக்கு மீன்பிடிக்க சாதகமான சூழலாக அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. வரும் நாட்களை பொறுத்தவரை இலங்கையில் மழை பொழிவு படிப்படியாக தீவிரம் குறைய வாய்ப்புள்ளது. அதிலும் மார்ச் 1ஆம் தேதி முதல் முற்றிலுமாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெறுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.